அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணயமும் மானிதத்தை பேணுதலும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் திவாலாகி போனவன் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், யாரிடத்தில் பொற்காசுகளும் இன்னும் எந்த பொருட்களும் இல்லையோ அவன்தான் திவாலாகி போனவன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவன் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்துடன் வருவான். உலகில் வாழும் போது இவன் இட்டுக்கட்டி இருப்பான், இவனை திட்டி இருப்பான், இவனது இரத்தத்தை ஓட்டி இருப்பான், இவனை அடித்திருப்பான். எனவே இவனுக்கு அவனுடைய நன்மைகளில் இருந்து எடுத்து கொடுக்கப்படும், இவனுக்கு அவனது நன்மைகளில் இருந்து எடுத்து கொடுக்கப்படும். அவன் மீது கடமையாக உள்ளவற்றை நிறைவேற்றுவதற்கு முன்பே அவனது நன்மைகள் அழிந்து விட்டால் அவனுடைய தீமைகளிலிருந்து எடுத்து அவன் மீது வைக்கப்படும். பிறகு அவன் நரகில் வீசப்படுவான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5037. அமானிதத்தை பேணாமல் தடுக்கப்பட்ட முறையில் உண்பவர்கள் செய்யும் பிரார்த்தனைகளுக்கு இறைவனிடத்தில் சற்றும் மதிப்பிருக்காது. அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அசுத்தமானவைகளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் அனுமதிக்கப்பட்டதை, தூய்மையானதை உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 168. நம்பிக்கை கொண்டோரே, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குவோராக இருந்தால் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 172. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.